வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ஹார்ட் பீட் ரதி அப்பாவினுடைய மரணம், காதல் தோல்வி, பயந்த சத்யராஜ், நடிகை அனுமோலின் கதை, இணையதளத்தில் வைரலாகும் சோகமான பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தான் ஹார்ட் பீட். இந்த வெப் சீரிஸுக்கு நல்ல வரவேற்பு பெற்று வெற்றியேற்ற நிலையில் ஹார்ட் பீட் சீசன் 2 இந்த ஆண்டு தொடங்கியது. இதில் ரீனா என்கிற கதாபாத்திர பெண் தனது தாய் தந்தை யார், தன்னை ஏன் அனாதையாக விட்டாங்க என்கிற கேள்விக்கு பதில் தேடும் கதையாக ஹார்ட் பீட் தொடங்கியது. வாரம் வெள்ளிக்கிழமை அன்று தான் 4 எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிறது. இந்த வெப் சீரிஸும் ரீனா, ரதி, அர்ஜுன், தேஜி, ராக்கி போன்ற கதாபாத்திரங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. தீபக் சுந்தர்ராஜன் மற்றும் அப்துல் கபீஸ் இருவரும் இணைந்து இந்த வெப் சீரிஸை இயக்கி வருகிறாங்க. இந்த வெப் சித்திர தொடரில் ஹீரோ ஹீரோயினியை தாண்டி மருத்துவராக நடித்துள்ள ரதிக்கு என்று தனி ரசிகர்கள் உருவாகியிருக்கிறாங்க. இவங்க யார், இவங்க சினிமாவில் நடிக்க வந்தது எப்படி, 37 வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது ஏன் என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். மலையாள நடிகையான அனுமோல் 1987ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்திருக்காங்க. அதே கிராமத்தில் பள்ளி படிப்பை முடித்துட்டு அந்த சிறிய கிராமத்திலிருந்து சிட்டிக்கு வந்து மேல் படிப்பை தொடங்கியிருக்கிறாங்க. இவருடைய ஆசையை தன்னுடைய ஒரே தங்கையை எந்தவித கஷ்டம் இல்லாமல் அவருடைய ஆசைப்படி படிக்க வைக்க வேண்டும், அம்மாவை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளணும். ஏனென்றால் நடிகை அனுமோல் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போதே இறந்துட்டாங்களாம். அம்மா மிகவும் கஷ்டப்பட்டு தான் 2 பெண் குழந்தைகளை வளர்த்துருக்கிறாங்க. இதனால் அனுமோல் வளர்ந்து இவர்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்ளும் என்பது லட்சியமாக வைத்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியத்தில் ஆர்வம் கொண்ட இவங்க முறைப்படி பரதம் கற்று கிளாசிக் நடன கலைஞராக இருக்கிறாங்க. முதல்ல 2019ஆம் ஆண்டு திரைப்படம் தான கண்ணுக்குள்ளே என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து ஒரு சில படங்களை நடித்து இவங்க மலையாளத்தில் ஷாய்லியம், மெஹருபான், அகம், ஜம்னா பியாரி போன்ற ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இதையடுத்து 2023ஆம் ஆண்டு வெளியான அயலி என்ற வெப் தொடரில் நடிச்சிருந்தாங்க. அந்த தொடரில் அவரது நடிப்பு விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றது. சினிமாவில் ஹார்ட் பீட் வெப் தொடரில் வயது முதிர்ந்த தோற்றத்தில் திருமணமான வயதில் இருப்பது போல கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. 37 வயதாகவும் சிங்கிளாக இருப்பது காரணம் நடிகை அனுமோல் ஒருவரை உருவருகி காதலிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காதல் பாதிலேயே முறிந்து போட்டது. தனியாக வாழ்க்கை நடத்தி வந்தாங்க. ஆனால் நடிகை அனுமோல் தங்கை ஒருவர் இருப்பதால் இவர்களுக்கு திருமணம் செய்து வேளாண்மை இருந்திருக்கிறாங்க. ஹார்ட் பீட் சீரியலுக்கு பிறகு சினிமாவில் வெப்தொடர் என பிஸியான நடிகையாக மாறியிருக்க அனுமோல் அண்மையில் அளித்த பேட்டியில் தனது தனிப்பட்ட வார்த்தை மொத்த விஷயத்தை மனம் விட்டு பேசியிருக்கிறார். சத்யராஜும் அனுமோலும் இணைந்து ஓரிரவு என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் அனுமோலின் நடிப்பை பார்த்த சத்யராஜ் பயந்து என்னம்மா நடிக்கிறீங்க என்று அப்போதையே பாராட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அனைவருக்குமே வியந்து பார்க்கும் நடிகையாக இருக்கும் நடிகை அனுமோல் ஹார்ட் பீட் வெப் தொடருக்கு பின் அனைவரும் கொண்டாடும் நடிகையாக மாறிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.